Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A bus is moving with a speed of 10 meter per second on a straight road. ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடில் ஒரு பஸ் என்ன ஸ்பீடில் போகுது? 10 meter per second ஸ்பீடில் போகுது. A scooterist wished to overtake the bus in 100 seconds. 100 செகண்ட்க்கு அப்புறம் இந்த ஸ்கூட்டர்காரங்க என்ன ஆசைப்படுறாங்க? இந்த பஸ்ஸை முந்தணும்னு ஆசைப்படுறாங்க. If the bus is at a distance of 1 kilometer from the scooterist, with what speed should the scooterist chase the bus? என்ன ஸ்பீடில் இவங்க அந்த பஸ்ஸை சேஸ் பண்ணால் அந்த பஸ்ஸை முந்திடலாம். அகைன் பாரு, உனக்கு ரெண்டு பாடி வேணா ரெண்டு பாடி சிஸ்டம் அசியூம் பண்ணிக்கோ. இதான் சார் ஒரு ஸ்கூட்டரிஸ்ட், இதான் சார் ஒரு பஸ்ஸுக்காரங்க. இந்த ஸ்கூட்டரிஸ்ட்டுக்கும் பஸ்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? சம் எக்ஸு. இப்போ நல்லா பாரு, இந்த ஸ்கூட்டர்கார இது 1000 கொடுத்தான், 1 கிலோமீட்டர்னு கொடுத்துருந்தாங்களா? 1 கிலோமீட்டர் அப்போ 1000 மீட்டர். கரெக்டாக இவங்க ரெண்டு பேருக்கு நல்ல இருக்க டிஸ்டன்ஸ் 1000 மீட்டர். இந்த பஸ்ஸுக்காரங்களை என்ன பண்ணணும்? இந்த ஸ்கூட்டருக்காரங்க முந்தணும். இப்போ இந்த பஸ்ஸுக்காரன் அந்த ஸ்கூட்டருக்காரன் என்னை முந்தணும்னு ஆசைப்படுறான், அவன் முந்துற வரைக்கும் நான் சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவானா? கிடையாது. பஸ்ஸுக்காரங்க அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அவங்க என்ன ஸ்பீடில் போகிறாங்க? அவங்க பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்கூட்டர்காரன் இந்த பஸ்ஸுக்காரங்களை என்ன பண்ணணும்? முந்தணும். கரெக்டாக இல்லை? இங்கே ஆக்சிலரேஷனே கிடையாது. கொஸ்டினில் ஆக்சிலரேஷன் எங்கே மென்ஷன் பண்ணல. நல்லா பரப்ப 100 செகண்ட்ஸ்க்கு இவனும் வண்டி ஓட்ட தானே செய்வான். அப்போ 100 செகண்ட்க்கு இவன் ஓட்டின டிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாமா? பஸ்ஸுக்காரன் அவன் பாட்டுக்கு போகிறான், நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு கவலை இல்லை. ஸ்கூட்டர்காரன் பின்னாடிலேருந்து என்ன பண்ணணும்? இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணணும். பஸ்ஸுக்காரங்க அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ பஸ்ஸு எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறான்? ut + ½ at². u என்ன சார்? 10. டைம் எவ்வளோ? 100. ½ at². அங்கே ஆக்சிலரேஷனே இல்லை சார், அதனால் 0 ஆயிடுச்சு. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன சார்? 1000 மீட்டர். புரிஞ்சா? இப்போ இந்த ஸ்கூட்டர்காரன் அந்த பஸ்ஸுக்காரனை முந்தணும்னா இந்த ஸ்கூட்டர்காரன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும்? அந்த ஸ்கூட்டர்காரங்க இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும். எவ்வளோ சார் இது? 1000 + எக்ஸு. கரெக்டாக என்ன வெலாசிட்டி அது எனக்கு தெரியாது சார். எவ்வளோ டைம்? 100 மீட்டரில் கிராஸ் பண்ணணும். ஆக்சிலரேஷன் இருக்கா? இல்லை சார். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ அதான் பாரு, நீ தனித்தனியாக எடுத்தனா ஒரு ஈக்குவேஷன்லேருந்து கிடைக்கிற வேல்யூ இன்னொரு ஈக்குவேஷன் நீ சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எக்ஸோட 1000 போட்டனா 2000 = வெலாசிட்டி × 100. அப்போ வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு? 20 மீட்டர் பர் செகண்ட். இப்போ இதே கொஷின் ரிலேட்டிவ் மோஷன் வச்சு பாரு. இந்த இடத்துல ஸ்கூட்டர்காரங்க இருக்காங்க, இவனோட வெலாசிட்டி தெரியாது, சம் u வெலாசிட்டி. இங்கே யார் இருக்கா? பஸ்ஸுக்காரங்க. இந்த பஸ்ஸுக்காரங்க இந்த வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் இங்கே போகிறாங்க. ரிலேட்டிவ் கான்செப்ட் என்ன? ஒருத்தவங்கள ரெஸ்ட்டில் வச்சிரு. யாரை ரெஸ்ட்டில் வைக்க போகிறேன்? பஸ்காரன் ரெஸ்ட்டில் வச்சுருறேன். பஸ்காரன் ரெஸ்ட்டில் இருக்கானா என்ன பண்ணுவான்? இவனோட வெலாசிட்டியை இவன்கிட்ட கொடுத்துருவான். ஆனால் எப்படி கொடுப்பான்? உல்ட்டாவாக. கரெக்டாக இல்லையா? எப்படி கொடுத்துருவான்? உல்ட்டாவாக கொடுத்துருவான். 10 இங்கிட்டு வந்துச்சுன்னா உல்ட்டாவா. புரியுதா இல்லையா? ஓகே சார், புரியுது. அப்போ நல்லா பாரு, பொதுவாக என்ன நடந்துச்சு? பஸ்ஸுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவன் சம் ஸ்பீடில் முன்னாடி வரான். இப்போ பஸ்காரன் ரெஸ்ட்டில் இருக்கான். பஸ்காரன் அவனோட வெலாசிட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டான். ஓகே, என் வெலாசிட்டி வச்சுக்கோ, நான் உல்ட்டாவாக தான் தருவேன். ஓகே, உல்ட்டாவாக கொடு. அப்போ நல்லா பாரு, u ஸ்பீடில் இருந்தவனோட வெலாசிட்டி என்னச்சு? u - 10. ஏன்னா 10 இங்கிட்டு போட்டாச்சு. இப்போ இவன் ரெஸ்ட்டில் இருக்கான், அதானே நம்ம கதை. இப்போ நீ எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணணும்? 1000 மீட்டர். ஏன்னா 1 கிலோமீட்டர் தானே. எவ்வளோ டைம் இருக்குது? 100 செகண்ட் இருக்குது. சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ வெலாசிட்டி = டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1000. டைம் எவ்வளோ? டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 செகண்ட். இதை கேன்சல் பண்ணிக்கோ. அப்போ யூவோட வேல்யூ 10 + 10 20. கொஷின் சொல்யூஷன். புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? ஸோ இப்படி தான் கொஷினை சால்வ் பண்ணணும். கொஷின் சால்வ் பண்ணுறது ரிலேட்டிவ் மோஷன் புரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். புரியாதவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோ. இதில் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, 2 ஈக்குவேஷன் எழுதி வருவீங்க, இதில் ஒரே ஈக்குவேஷனில் வேலை முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இதில் புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். Thank you.